Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மறந்து போச்சுனா, அதை எப்படி ரீசெட் பண்றது? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஏடிஎம் பின் மறந்து போச்சுனா, ஏடிஎம் மிஷினில் ரீசெட் பண்ண முடியாது. பேங்க்குக்கு தான் போகணும். நீங்கள் பேங்க்கில் போய் ஏடிஎம் பின் மறந்துட்டுன்னு சொன்னீங்கன்னா அங்கே இந்த கஸ்டமர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் தான் தருவாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இனி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் பாருங்கள் டேட்டு. என்றைக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்றைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் உங்கள் பேங்கோட பிரான்ச் நேமை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேம், இதில் உங்கள் நேமை என்டர் பண்ணுங்கள். அடுத்து அக்கௌண்ட் டைப்பு, கரண்ட் அக்கௌண்ட்னா சிஏ டிக் பண்ணுங்கள், சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா எஸ்பிஐ டிக் பண்ணுங்கள். அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, இல்லை பேன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். அடுத்து என்னன்னா அட்ரஸ், இதில் உங்கள் அட்ரஸை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க கீழே நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மறந்து போச்சு, அதை ரீசெட் பண்ணணும். அதுக்கு ஃபோர்த் ஒன் பாருங்க, ATM/டெபிட் கார்டு ரிலேட்டட் இஷ்யூஸ். இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு அப்புறம் கார்டு நம்பர்னு இருக்கு பாருங்க. இதுல ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட் நம்பர் இருக்கும்ல, அதை இதுல என்டர் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, என்டர் பண்ணாட்டியும் ஒன்றும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் கீழே பாருங்க ஏடிஎம் கார்டு ரிலேட்டடா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏடிஎம் கார்டு புதுசாக அப்ளை பண்றீங்கன்னா நியூ ஆப்ஷனை டிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் டிக் பண்ணலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏடிஎம் பின் நம்பர் மறந்து போச்சு. ஸோ இல்லை லாஸ்ட் ஒன் பாருங்க ரீபின் ஜென்ரேஷன், இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே பாருங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள உங்க சைனை போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு 23 ரூபா சார்ஜஸ் பிடிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை பேங்க்கில் அவங்க கேட்பாங்க. அந்த ஓடிபியை அவங்க கிட்ட சொன்னால் போதும். அப்புறம் உடனே பின் ரீஜெனரேட்டட் ஃபார் கார்டுன்னு உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் அப்புறம் உங்கள் ஏடிஎம் கார்டை புதுசாக ஆக்டிவேட் பண்ணுறது போல் ஐஓபி ஏடிஎம் மிஷினில் போட்டு ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு புதிய பின் நம்பரையும் செட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ண தெரியலனா, நான் ஆல்ரெடி ஐஓபி புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறது போல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஐஓபி பேங்கோட ஏடிஎம் பின் ஞாபகம் இருக்குது. ஆனால் புதுசாக வேறு பின் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஐஓபி ஏடிஎம் மிஷின்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேங்க்கில் போய் தான் சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. இப்போ பேங்க்கில் எதுக்கு போகிறோன்னா நமக்கு ஏடிஎம் பின் நம்பர் மறந்து போச்சு, அதனால தான் பேங்க்கில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஏடிஎம் கார்டோட பழைய பின் நம்பர் ஞாபகம் உள்ள பட்சத்தில் வேறு பின் நம்பர் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஏடிஎம் மிஷினில் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.